இருக்கும் போல விழுந்த இடத்துல எனக்கு முன் பல்லு பாதி உடைஞ்சிருச்சு. ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இது. அப்ப எனக்கு பாதி பல்லு தான் இருந்தது. முன் ஃபர்ஸ்ட் 2 பல்லே முதல் பல். அப்ப அது அன்னைக்கு ஒரு இதுல அது தானா விழுந்துருச்சு. அந்த இருந்த அந்த பாதி பல்லும் விழுந்துச்சு. அப்ப முன் பல்லுங்கிற நேரம் ஒரு கவலையா தான் இருக்கும். அது அது ஹோலி வீக். எங்களுக்கு வெள்ளிக்கிழமை எங்களுக்கு மெயினா ஒரு சில சிவப்பாதர்கள் நானும் அதுல இருக்கு. இப்ப எனக்கு சரியான கவலை. என்னடா செய்யறது சரியென்று அப்பாயின்மெண்ட் டாக்டர்கிட்ட எடுத்தேன். பல்லு டாக்டர்கிட்ட பிரைவேட்டா எடுக்கிறேன்னா அப்படின்னு டென்டலுக்கு ஒரு அமௌண்ட் போகும். அதுவரை எனக்கு யோசனை இந்த அமௌண்ட்ல எனக்கு பெருசா இல்ல. அப்ப சரியான அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு அப்பாயின்மெண்ட்டுக்கு போயிட்டேன். போயிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு அப்ப அவங்க சொன்னாங்க இவ்வளவு கோஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. இப்ப அவங்க சொன்ன அமௌண்ட்ல இருந்து இந்த இதுல இருந்து எடுத்தாங்களாச்சு எனக்கு 1 லிட்டர் பெட்ரோல் போடுறதுக்கு கூட அதுல பேலன்ஸ் இல்ல. அவங்க சொன்ன அமௌண்ட். அப்ப நான் அவங்ககிட்ட கேட்போமா பல்லு மற்றதை பிக்ஸ் பண்ற நேரம் வந்து பேலன்ஸை தருவோமா அப்படி. அப்ப நான் இந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி நான் அந்த நேரத்துல ஜபிச்சுட்டு சரி எல்லாத்தையும் எடுக்க சொல்லுவோம். என்னடா காசை கம்மியா கொடுத்தா அந்த நாளுக்கு எனக்கு வெள்ளிக்கிழமைக்கு முதல் பிக்ஸ் பண்ணி தருவாங்களோ தெரியாதுன்ற ஒரு சிந்தனையில சரி எல்லாம் எடுங்க அப்படின்னு. இப்ப அவங்க கட் பண்ண உடனே எனக்கு மெசேஜ் கியூஎன்பில இருந்து வருது. நான் அந்த மெசேஜை பார்க்கல. ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கு எவ்வளவு பேலன்ஸ் இருக்குமென்னு தெரியும். நான் அதை பார்க்கல. அது ஒரு 2 நிமிஷம் இல்ல இன்னொரு மெசேஜ் எனக்கு வருது. அப்ப நான் சொன்னேன் இப்பதானே மெசேஜ் ஒன்று வந்து என்னடா திரும்ப ஒரு மெசேஜ் வருதான்னு மெசேஜை பாக்குறேன். எங்க பாஸ் எனக்கு சேலரி போட்டிருக்காரு 26ஆம் தேதி. எனக்கு எந்த காலத்துல நான் அப்ப அவங்ககிட்ட வேலைக்கு ஜாயின்ட் ஆகி 7 மாசம் ஆகுது. ஒன்லி 30ஆம் தேதி போடுவாரு இல்லாட்டி 29ஆம் தேதி தான் போடுவாரு. இல்லாட்டி 1ஆம் தேதி மட்டும். ஒரு காலம் இவ்வளவு ஏழி. அப்ப நாங்க இன்னொரு லேடி வேலை செய்யறா கென்னியா லேடி மேர்சின்னு சொல்லி அவட்ட கால் பண்ணி கேட்டேன். நீங்க சாருக்கு எதுவும் சொன்னியா நான் இப்படி டென்டல்கிட்ட போறேன் அப்படின்னு எதுவும் சொன்னியா அப்படி. நோ மேரி ஐ எம் நாட் சி சார் ஐ நாட் சி. பிட்வீன் 5 மினிட்ஸ்ல என் அக்கௌண்ட்டுக்கு திரும்ப அமௌண்ட் கூடிருச்சு. பிரதர் அன்னைக்கு எனக்கு சொன்னாரு சிஸ்டர் நீங்க அதை எதையும் எந்த தோட்டையுமே மனசுல வச்சிருக்காதீங்க சிஸ்டர். இதுக்கண்டு வச்சிருக்காதீங்க. காருக்கு செலவு பண்ணணும் காருக்கு இது பண்ணணும். அது கடவுளும் நம்மளுக்கு தேவையானது அந்த நேரத்துல தருவாருங்கிறத அதை நான் உணர்ந்த அந்த நேரத்துல கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. அந்த 5 நிமிஷத்துக்கு இடையில இந்த அமௌண்ட்ல திரும்ப எனக்கு ஃபுல் அமௌண்ட் வந்துருச்சு. கோடான கோடி நன்றி. அதே இடத்துல நாங்க இப்ப தேர்ஸ்டே இங்க இருந்து பஹ்ரைன் போனோம் கட்டித்தர் பாக்குறதுக்கு. பஹ்ரைன்ல கட்டி இருக்கிற அந்த இது பாக்குறதுக்கு. அப்ப நாங்க எல்லாரும் போனோம். என்னோட இன்னொரு சகோதரி வாழ்ந்திருந்தாங்க இங்க நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்க. நாங்க லேடிஸ் பாத்ரூமுக்கு போனோமா அங்க ஒரு டாய்லெட்ல தண்ணி போய்க்கிட்டே இருக்குது. அன்லிமிட் இல்லாம போய்க்கிட்டே இருக்குது. அப்ப எல்லாரும் போய் பிட் பண்ணி பார்த்துட்டு அந்த சகோதரி அவங்க பிரேயர்ல இன்னொரு சகோதரி பிரேயர்ல இருக்கிறாங்க இந்த ஜீசஸ் மின்ன. இன்னொரு சகோதரி எங்களோட இல்ல அவங்க சர்ச்ல. அப்ப அவங்க சொன்னாங்க சிஸ்டர் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அந்த தண்ணி நிக்கிறதே இல்ல சிஸ்டர் அப்படின்னு. அப்ப நான் நம்மளுக்கு தான் பிரதர் நிறைய இறை வார்த்தைகள் இது பண்ணி சொல்லியிருக்கேன். நான் சொன்னேன், இயேசுவே இந்த நேரத்துல உம்முடைய சித்தம் உம்முடைய வார்த்தை இந்த இடத்துல நிறைவு பெறவேணும் அப்படின்னுட்டு நான் போய் சும்மா தான் இப்படி திருவி இது பண்ணேன். அப்படியே தண்ணி ஃபுல்லா நின்றுட்டு. இந்த பிரேயர்ல இல்லாத சிஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க சிஸ்டர் நான் இவ்வளவு 2 3 தரம் திருப்பி பார்த்தேன் சிஸ்டர் நிக்கையில எப்படி உங்களுக்கு. நான் சொன்னேன் சிஸ்டர் நீங்க இந்த உலகபூர்வமா திருப்பினீங்கன்னா அது இல்ல. நாங்க ஒரு பிரேயர் குரூப்ல இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சில இறை வார்த்தைகள் வேலை செய்யாத கிரைண்டரை கூட வேலை செய்ய வைக்கக்கூடிய இறை வார்த்தைகளை கொடுத்துருக்குறாங்க பிரதர் சிஸ்டர். அதை கொண்டு நான் இது பண்ணேன். அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இடத்துல கடவுள் செயற்பட்டாரு. எனக்கு ரொம்ப நன்றி. அவங்களோட ஒரு சில இறை வார்த்தை ஷேர் பண்ணியக்கூடிய விதமா எனக்கு இருந்துச்சு. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஆண்டவர் இயேசு தன் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார் அப்படின்னு. நீங்க டாக்டர்கிட்ட போகும்போதே யோசனையோட போறீங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய சாட்சியத்தை நாங்க கேட்டது போல ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும் இந்த நேரத்துல என்ன உங்களுக்கு தேவை, என்ன மனநிலையில நீங்க இருக்கிறீங்க. ஏன்னா உள்ளத்தின் ஆழத்தை உற்று நோக்குகிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு அறிஞ்சிருக்கிறாரு. உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸும் அவர் கையில இருக்குது. அவர்கிட்ட இருக்கு அந்த அக்கௌண்ட் பேலன்ஸ். அப்படி இல்லையா? அப்படிதான் நம்மளுக்கு டீச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அதனால அந்த அக்கௌண்ட் அவருக்கு தெரியும். அதனாலதான் உங்களுக்கு அந்த நேரத்துல அந்த அக்கௌண்ட்ல அந்த பணத்தை அனுப்பி உங்களுடைய தேவைகளை சந்திச்சிருக்கிறார் ஆண்டவர் இயேசு. அதற்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். குளோரி டு ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். அதே மாதிரி எல்லா கடவுளால் படைக்கப்பட்டது எல்லாமே கடவுளுக்கு முதல்ல கீழ்ப்படியும். அது உயிரினங்களா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும்.
அந்த மாதிரிதான் இறை வார்த்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு, நமக்கு ஒரு டீச்சிங் இருந்திருக்கு இல்லையா? அதனாலதான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட இந்த ஜெபத்தை, இந்த இறை வார்த்தை சொல்லி நான் அதை நிறுத்துறதுக்கு நீங்க செயல்பட்டீங்க. ஆண்டவர் இயேசு அதை நிறுத்தி விட்டார். அந்த தண்ணீரை வீணாக்க கூடாது என்ற அந்த மனநிலையில நம்ம செயல்படும் பொழுது ஆண்டவருக்கு தெரியும், அதை நிறுத்தி இருக்கிறார். அந்த அற்புதத்தை செய்ததற்காகவும் ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். Glory to Jesus. Thank you Jesus. Praise Lord sister. Thank you. Sister Sony Paul. Praise Lord sister. Praise the Lord brother. Praise Lord. நான் ஜனவரி மாசம் ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என்னால சாட்சி சொல்ல முடியல. ஜனவரி மாசம் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தது. அதுக்காக நாங்க ப்ரேயர் ரெக்வெஸ்ட் வச்சு ப்ரேயரும் பண்ணியிருந்தாங்க. ப்ரேயர் பண்ண 1 வீக்ல அப்பா சரியாகி வீட்டுக்கு நாங்க கூட்டிட்டு போயிட்டோம். இப்போ அவர் நல்லாவே ரெக்கவர் ஆயிருக்காங்க. இனியும் அவர் ஃபுல்லா ரெக்கவர் ஆயிடுவாங்க. நான் அதுக்காக நன்றி சொல்றதுக்காக இப்போ நான் இதை முன்வைக்கிறேன். நான் சொன்ன இறைவார்த்தை கவிதா சிஸ்டர் சொன்னது போல நான் இறைவார்த்தை கண்டினியூஸா சொல்லிட்டே இருந்தேன். என்னுடைய அப்பா பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கிறிஸ்துவுக்கு அடிமையாகிவிட்டதற்காக நன்றி. அந்த இறைவார்த்தையும், ஆண்டவரே என்னோட கவலைகள் எல்லாம் உங்களிடம் ஒப்படைக்கின்றேன், ஏனென்றால் நீர் என் மீது அக்கறையாய் இருக்கின்றீர். இந்த இறைவார்த்தையை நான் கண்டினியூஸா சொன்னேன். அது போல எங்க அப்பா சீக்கிரமா குணமாகி வீட்டுக்கு வந்ததுக்காக நான் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி சொல்றேன். இன்னொரு விஷயம், எங்களுக்கு கடவுள் எங்களோட குடும்பத்தினருக்கு புதிய உறவை கொடுத்தமைக்காகவும் நான் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி சொல்றேன். ஆண்டவருக்கு மகிமை. Glory to Jesus. Thank you sister. நீங்க இறை வார்த்தை அறிக்கை பண்ணும் பொழுது ஆண்டவர் இயேசு உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து உங்களுடைய தந்தையை நலமாக்கி இருக்கிறார். அது மாதிரி அந்த புதிய உறவுக்காகவும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Praise the Lord. Praise the Lord. Glory to Jesus. Thank you Jesus. Praise the Lord sister Sophie மன்னார்குடி. Praise the Lord brother. Praise the Lord sister. சொல்லுங்க பிரதர். நான் நேற்று என்னுடைய உறவினர் ஒருத்தர் இறந்து போனதுக்காக சாவுக்காக போயிட்டு இருந்தோம். போற வழியில நாங்க போயிட்டு இருந்த ஒரு காரு திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆக பார்த்துச்சு. அதுல இருந்து அந்த ஆக்சிடென்ட் ஆகுறப்ப ஆக வேண்டியது, ஆனா கடவுள் என்னோட கூட இருந்து நான் அந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரியில இருக்கிறதுனால கடவுள் என்னை கூடவே இருந்து என்னை வழி நடத்தி எங்களை எல்லாரையும் காப்பாத்திட்டாரு. ஒரு 6-7 பேர் போயிருந்தோம். போற வழியில ஆண்டவர் என் கூடவே இருந்து என்னை வழி நடத்தி எங்களை எல்லாரையும் காப்பாத்தி கொடுத்ததுக்காக கடவுளுக்கு கோடான கோடி நன்றி சொல்றேன். அதாவது சிஸ்டர், நம்ம நிறைய கேள்விப்படுறோம். நான் இல்ல, நீங்க இல்ல, எல்லாருமே நிறைய கேள்விப்படுறோம். இந்த நேரத்திலையும் இந்த மாதிரியான விபத்துக்கள், ஆபத்துக்கள் நிறைய வருது. ஆனா ஆண்டவர் இயேசுவை நம்பி அவருடைய வழியில் செல்லும் போது அவருடைய தூதர்கள் காப்பார் அப்படின்னா இறை வார்த்தை அப்படித்தான் சொல்லுது. திருப்பாடல் 91:11 என்ன இறை வார்த்தை சொல்லுதுன்னா, நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டுள்ளார் அப்படின்னு அந்த இறை வார்த்தை சொல்லுது. அதே மாதிரி உங்களுக்கும் நேத்து ஆண்டவர் அந்த நடக்க இருந்த அந்த விபத்துக்கான அந்த காரணங்களிலிருந்து முற்றிலுமாக உங்களுடைய வான தூதர்களை அனுப்பி அதிலிருந்து விலக்கு அளித்து உங்களை தாங்கி பிடித்து கொண்டு சென்றிருக்கிறார். அதற்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Glory to Jesus. Thank you Jesus. Praise the Lord sister. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Thank you sister. வேற யாராவது சாட்சி சொல்றவங்க? வேற யாராவது சாட்சி சொல்றவங்க? சாட்சி சொல்றது இல்லைன்னா நம்ம இப்போதைக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்டுக்கு கடந்து செல்லலாம்.